பாகிஸ்தானின் தலைநகர் இஸ்லாமாபாத்தை குறிவைத்து இந்தியா ட்ரோன்கள் மூலம் பதிலடி தாக்குதல். லாகூர், கராச்சி, சியால்கோட்டில் ராணுவ நிலைகளை குறிவைத்து இந்திய ராணுவம் ஏவுகணை தாக்குதல். பாகிஸ்தானின் கராச்சி துறைமுகத்தின் மீது சரமாரியாக ஏவுகணைகள் வீசி இந்திய கடற்படை அதிரடி தாக்குதல். INS விக்ராந்த் போர்க்கப்பலிலிருந்து 100 ஏவுகணைகள் வீசப்பட்டதாக தகவல். பாகிஸ்தானின் F-16 ரக விமானம் ஒன்று மற்றும் JF-17 ரக விமானங்கள் இரண்டும் சுட்டு வீழ்த்தப்பட்டன. இரவு நேரத்தில் எல்லை கடந்து இந்திய இலக்குகளை தாக்க முயன்றதால் இந்திய ராணுவம் அதிரடி. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சல்மேர் அருகே பாகிஸ்தானின் F-16 விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது. காயங்களுடன் உயிர் தப்பிய பாகிஸ்தானிய விமானி இந்திய படைகளால் சிறைபிடிப்பு என தகவல். வானில் பறந்தபடி போர் நடவடிக்கைகளை கண்காணிக்கும் பாகிஸ்தானின் AWACS விமானத்தை சுட்டு வீழ்த்தியது இந்திய ராணுவம். பஞ்சாபின் பதான்கோட் அருகே வந்த விமானம் வான் எல்லையிலேயே சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தகவல். பாகிஸ்தானின் போர் விமான தாக்குதலை ஆகாஷ் ஏவுகணை அமைப்பு மூலம் நிர்மூலமாக்கிய இந்தியா. இந்திய விமானப்படை பயன்படுத்திய ஆகாஷ் ஏவுகணைகள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டவை. பதான்கோட் விமானப்படை தளத்தின் மீதான பாகிஸ்தான் ராணுவத்தின் தாக்குதல் முறியடிப்பு. ட்ரோன்கள் ஏவுகணைகளை நடுவானிலேயே வழிமறித்து அழித்துள்ளதாக இந்திய ராணுவம் அறிவிப்பு. பாகிஸ்தான் ஏவிய 8 ஏவுகணைகளை இடைமறித்து அழித்தது இந்திய ராணுவம். S-400 வான் பாதுகாப்பு அமைப்பின் மூலம் எதிரிகளின் முயற்சி முறியடிப்பு என அறிவிப்பு. ஜம்மு நகர விமான நிலையத்தை குறிவைத்து ட்ரோன்களை ஏவியது பாகிஸ்தான் ராணுவம். பாகிஸ்தான் ராணுவத்தின் தாக்குதல் முயற்சிகளை வெற்றிகரமாக முறியடித்தது இந்திய ராணுவம். இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருடன் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ரூபியோ தொலைபேசியில் பேச்சு. இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதலை கைவிட வேண்டும் என ரூபியோ வலியுறுத்தல். இந்திய விமான நிலையங்கள் மூடப்பட்டதாக சமூக வலைதளங்களில் வந்த தகவலுக்கு மத்திய அரசு மறுப்பு. டெல்லி உள்ளிட்ட அனைத்து விமான நிலையங்களும் வழக்கம் போல் இயங்குவதாக விளக்கம். பாகிஸ்தானின் ட்ரோன் தாக்குதல் முறியடிக்கப்பட்டதை அடுத்து டெல்லியில் இந்தியா கேட் பகுதிக்கு பலத்த பாதுகாப்பு. ராணுவ நினைவு சின்னம் அருகில் யாரும் வர வேண்டாம் என்றும் அறிவிப்பு. பாகிஸ்தானின் ஏவுகணை தாக்குதலை S-400 வான் பாதுகாப்பு அமைப்பின் மூலம் முறியடித்த இந்திய ராணுவம். நடுவானிலேயே பாகிஸ்தான் ராக்கெட்டுகள் அனைத்தும் அழிக்கப்பட்டதாக அறிவிப்பு. ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பாகிஸ்தானில் இந்தியா நடத்திய தாக்குதலில் பயங்கரவாதிகள் 100 பேர் கொல்லப்பட்டிருக்கலாம். இந்திய ராணுவத்திற்கு மிகச்சிறிய அளவிலேயே சேதம் ஏற்பட்டதாகவும் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அறிவிப்பு. இந்தியாவின் 15 ராணுவ நிலைகளை பாகிஸ்தான் குறிவைத்து தாக்குதல் நடத்த முயன்றதால்தான் இந்தியா பதிலடி தாக்குதல் நடத்தியது. தற்போது நிலவும் பதற்றத்திற்கு பாகிஸ்தான் மட்டுமே பொறுப்பு என்றும் வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி கருத்து. பாகிஸ்தான் இனியும் தாக்குதல் நடத்தினால் இந்தியா உரிய பதிலடி கொடுக்கும் என வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி திட்டவட்டம். தற்போதைய பதற்றத்தை தணிப்பது பாகிஸ்தானின் கைகளில்தான் உள்ளது என்றும் கருத்து. பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் ஆவடி குற்றப்பிரிவு காவலர் ஹரிதாஸ் கைது. புகார் அளித்த பெண்ணை விடுதிக்கு அழைத்த புகாரில் காவலர் பணியிடை நீக்கம். புகார் அளித்த பெண்ணை காவலரே ஹோட்டலுக்கு அழைக்கும் அளவிற்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக வீடியோ வெளியிட்ட EPS. அவரவர் பாதுகாப்பை அவரவர்களை தேடிக்கொள்ள வேண்டிய சூழல் உள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். சர்வதேச கத்தோலிக்க திருச்சபை தலைவர் பதவிக்கு புதிய போப் தேர்வு செய்யப்பட்டதாக வேட்டிகன் அறிவிப்பு. அமெரிக்காவை சேர்ந்த கார்டினல் ராபர்ட் பிரிவோஸ்ட் தேர்வானதாக வெண்புகை வெளியிட்டு தகவல்.